நான் எனக்கு குடிக்கலைன்னா எனக்கு கை நடுக்கும். நான் நீங்கள் 3 நாள் லீவு விடுறீங்க. லீவு விடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு? எங்களுக்கு நடுக்கும். நாங்கள் ஓட்டு கரெக்டான பட்டனை பார்த்து அழுத்த முடியாது. எங்கள் விரல் நடுக்கும். மாற்றி அழுத்திட்டோம்னா அப்போ நாங்கள் நினச்ச சின்னத்துக்கு போடும்போது எங்களுக்கு இது வராது. எங்களுக்கு தேவையானது நாங்கள் என்ன சின்னத்தை போடணுமோ அப்போ குடித்தாதான் எங்களோட இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏன் கடையே லீவ் விடுறீங்க? கடைக்கே லீவுக்கும் எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இதை சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு நான் தேர்தல் கமிஷனர் அதிகாரிங்க பார்த்து கேட்குறேன். நான் எதுக்கு நீங்கள் கடையை மூடுறீங்க? கடைக்கும் தேர்தல் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் இப்படியே கடையை நடத்துங்க. தேர்தல் நடக்கட்டும். நான் குடிக்கலைன்னா எனக்கு கை நடக்கும். வேற சின்னத்தில் மாற்றி குடிச்சிடுவான். அப்போ எனக்கு கை நடக்கிறதுல மாற்றத்தில் நான் படப்படப்படன்னு அடித்து வேற சின்னத்தில் குடிச்சிடுவான். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இதை நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. தேர்தல் அதிகாரி யாரு? நீங்கள் சொல்லுங்க. இது எங்களோட குடிகார மக்கள் சங்கத்தினோட நாங்கள்லாம் என்ன மாதிரி பல 1000 பேர் இருக்கானுங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கேட்குறோம் ஒட்டுமொத்தமாக. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.